திமுகவில் குடும்ப வாரிசு அரசியல் இருப்பது போல அதிமுகவிலும் வாரிசு அரசியல் உள்ளது. இரண்டுமே ஊழல் பெருச்சாளிகள் தான் என பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பேச்சு. பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக ஒவ்வொரு கட்சியினரும் ஆயத்தமாகி வரும் நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அதிமுக, திமுக கட்சியினரே தேர்தல் அலுவலகம் திறக்காத சூழ்நிலையில் பாஜக கட்சி சார்பில் பேரையூர் ரோட்டில் பாராளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை மதுரை மாவட்ட தலைவர் சசிகுமார் திறந்து வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பேட்டியில் கூறியதாவது: அதிமுக தொண்டர்கள் அனைவரும் குடும்ப ஆட்சி வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஏனெனில் ஜெயலலிதா திமுகவை எதிர்த்ததற்கு முக்கிய காரணமே குடும்ப ஆட்சிதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று அதிமுகவில் ஜெயக்குமார் மகன் வேட்பாளர் என்ற சூழ்நிலையில் திமுகவில் துரைமுருகன் மகன் எப்படி வேட்பாளரோ அப்படித்தான் உள்ளது. கழுத கெட்டா குட்டிச்சுவரு என்பது போல் திமுகவும் அதிமுகவும் ஊழல் பெருச்சாளிகள் தான். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் இவர்களின் திராவிட அரசியலை ஒழித்து கட்டி தேசிய அரசியலை மலரச் செய்ய வேண்டி மோடியை மீண்டும் பிரதமராக்க வேண்டும். தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் பாஜக வெல்ல செய்ய வேண்டும் என கூறினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி செய்தியாளர் சங்கரநாத். அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் குடும்ப ஆட்சி வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திமுகவை எதிர்த்ததனுடைய முக்கிய நோக்கமே குடும்ப ஆட்சியாம். அந்த குடும்ப ஆட்சி இன்றைக்கு திரு ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் மறுபடியும் எம்பி கேண்டிடேட்னா, அப்போ திமுகவுல துரைமுருகன் மகன் எப்படி எம்பி கேண்டிடேட் ஆக முடியுமோ இங்கேயும் அப்படித்தான் இருக்கு. அப்ப கழுத கெட்டா குட்டிச்சவர்னு அதிமுகவும் திமுகவும் ஒரே வழியில் பயணிக்கிற ஊழல் பெருச்சாளிகள், ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். இவர்களுடைய இந்த திராவிட அரசியலை ஒழித்து கட்டி உண்மையான தேசிய அரசியலை கொண்டு வர வேண்டும். திரு நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக்குவதற்கு இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி தமிழகத்திலும் வெல்லும், சாதனை படைக்கும்.